ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். இலங்கையின் பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்கவிற்கு எதிராக ஆளும் தரப்பினர் கொண்டு வந்துள்ள குற்ற பிரேரணை தற்போது அரசாங்கத்திற்கு பெரும் நெருக்கடியாகவும் தலையடியாகவும் மாறியுள்ளது. அரசாங்கத்தின் மீதான மக்களின் அதிருப்தி அலை பெருகி வரும் நிலையில் இந்த விடயத்தை மூடி மறைப்பதற்கு அல்லது அந்த சூட்டை தணிய செய்வதற்கு பல நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க ஆரம்பித்துள்ளதாக சில தகவல்கள் வெளிவந்துள்ளன. வணக்கம் நேயர்களே, இன்று டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்று யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்துள்ள தினக்குரல் நாளிதழை முதலாவதாக பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி: பிரதம நீதியரசர் சிராணி சர்வாதிகாரம் செய்கிறார், ஊடகவியலாளர் சந்திப்பில் ஜனாதிபதி தெரிவிப்பு என்ற பிரதான தலைப்புடன் யாழ் தினக்குரல் வெளிவந்துள்ளது. பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்க மீதான குற்ற பிரேரணை தொடர்பான நாடாளுமன்றத்தின் தீர்மானம் தமக்கு அறிவிக்கப்பட்ட பின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தான் ஆராயப் போவதாக தெரிவித்த ஜனாதிபதி, நிறைவேற்று சட்டவாக்க அதிகாரங்களை பொருட்படுத்தாமல் நீதித்துறையில் தான் சர்வாதிகாரி போன்று பிரதம நீதியரசர் செயற்படுகிறார் என்று சாடியதுடன் உச்ச நீதிமன்ற வளாகம் இன்று லிப்டன் சதுக்கத்தின் நிலைமைக்கு உருவாகி விட்டமைக்கு பிரதம நீதியரசரை பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். அலரி மாளிகையில் வியாழக்கிழமை பத்திரிகையாளர், ஆசிரியர்கள், இலத்திரனியல் ஊடகங்களின் பிரதானிகளுடனான காலை ஆகார சந்திப்பின் போது நாட்டில் தற்போது எழுந்திருக்கும் நீதித்துறை நெருக்கடி விவகாரம் தொடர்பாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விரிவான விளக்கத்தை வெளிப்படுத்தினார். பிரதம நீதியரசர் மீதான குற்ற பிரேரணையை விசாரணை செய்த நாடாளுமன்ற தெரிவுக்குழு அறிக்கையை சமர்ப்பித்து அது தொடர்பான விவாதம் நடத்த தீர்மானம் எடுக்கப்படும் என சபாநாயகர் அறிவித்துள்ள நிலையில் அந்த அறிக்கையை ஆராய மற்றும் ஒரு சுயாதீன குழு ஒன்றை அமைக்கப் போவதாக ஜனாதிபதி தெரிவித்தார். அவ்வாறு மற்றும் ஒரு குழுவை ஜனாதிபதி அமைப்பதற்கு அரசியல் அமைப்பில் இடமில்லை என்று அரசியல் அமைப்பு நிபுணர்கள் எதிரணியினருக்கு கருத்து தெரிவித்துள்ள நிலையில் தெரிவுக்குழுவின் அறிக்கை தொடர்பாக சுயாதீனமாக தன்னால் விமர்சிக்க முடியும் என்றும் மற்றவர்கள் கூறுவது போன்று அரசியல் அமைப்பில் இல்லை என்பது இங்கு விடயமல்ல எனவும் இது தனது நடவடிக்கை என்றும் நாடாளுமன்றம் தீர்மானித்ததும் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆராய்ந்து பார்ப்பதாகவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்ததாக அந்த யாழ் தினக்குரலின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர தெரிவுக்குழு குறித்து உயர் நீதிமன்றத்தில் விசாரணை என்ற தலைப்பில் இன்னொரு கட்டமிடப்பட்ட செய்தி வெளிவந்துள்ளது. பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்கவிற்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை பாராளுமன்ற தெரிவுக்குழுவினால் விசாரணை செய்ய முடியாது என்பது தொடர்பாக ஆராய்வதற்காக மேன்முறையீட்டு நீதிமன்றம் பாரப்படுத்தி இருந்த 7 விடயங்கள் தொடர்பாக மனுதாரர்களின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி உயர் நீதிமன்றத்தின் முன்னால் தமது தொகுப்புரையை பூர்த்தி செய்துள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர யுத்தம் முடிவுக்கு வந்த போதிலும் யாழ்ப்பாணத்தில் பதற்றம் நீடிக்கிறது, ஆசிய பசிபிக் வலய சஞ்சிகை சுட்டிக்காட்டு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அரச படைகளுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையே நடைபெற்ற யுத்தம் முடிவுக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்ட போதும் யாழ்ப்பாண நகரம் இன்றும் உயர் பதற்ற நிலையிலேயே உள்ளதாக டிப்ளமட் என்ற ஆசிய பசிபிக் வலய சஞ்சிகை தெரிவித்துள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் மாவீரர் தினத்தை முன்னிட்டு யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் ஈகைச்சூடர் ஏற்றிய நிகழ்வை அடுத்து மாணவர்கள் இலங்கை படையினரால் தாக்கப்பட்டுள்ளனர். இதன் பின்னர் பல மாணவர்கள் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தொடர்ந்தும் யாழ்ப்பாண பிரதேசம் பதற்றத்துடன் செயற்பட்டு வருவதாக தி டிப்ளமேட் சஞ்சிகை குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர யாழ் பல்கலைக்கழக மாணவிகள் 4 விசாரணைக்கு அழைப்பு, பயங்கரவாத தடுப்பு போலீஸ் கடிதம் அனுப்பியது என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. யாழ் பல்கலைக்கழக மாணவிகள் 4 விசாரணைக்கு வருமாறு பயங்கரவாத தடுப்பு போலீசார் அழைப்பாணைகளை அனுப்பி இருப்பதாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர். இவர்கள் பாதுகாப்பாக சரணடைவதற்கான நடவடிக்கைகளை பல்கலைக்கழக நிர்வாகம் மேற்கொண்டு இருப்பதாகவும் தெரிய வருகிறது என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதே போல யாழ் பல்கலை மாணவி வீட்டில் சடலமாக மீட்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. யாழ் பல்கலைக்கழக நுண்கலைப்பீட 1ஆம் வருட மாணவியொருவர் அவரது வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் சுன்னாகம் கந்தரோடை பகுதியில் பதிவாகியுள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர யாழ் பல்கலைக்கழக வர்த்தக பீடத்திற்கு புதிய கட்டிடம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் வெளிவந்துள்ளது. அத்துடன் தெரிவுக்குழு அறிக்கை இதுவரை கிடைக்கவில்லை, சம்பந்தன் சபாநாயகருக்கு கடிதம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை ஆராய்ந்த நாடாளுமன்ற தெரிவுக்குழு அமர்வுகளின் அறிக்கைகள் கடந்த 4ஆம் தேதிக்கு பின்னர் தனக்கு கிடைக்கவில்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவரும் திருமலை மாவட்ட எம்பியுமான இரா சம்பந்தன் சபாநாயகருக்கு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதே போல தமிழ் இனத்தை கருவருக்கும் இலங்கைக்கு வரமாட்டேன், நடிகர் சத்யராஜ் நிபந்தனை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. படப்பிடிப்பு
படங்களுக்காகவோ அல்லது படத்தின் விளம்பரங்களுக்காகவோ இலங்கைக்கு கூப்பிடக்கூடாது. தமிழினத்தை கருவறுக்க நினைக்கும் இலங்கைக்கு எப்போதும் நான் வரமாட்டேன் என்று நடிகர் சத்யராஜ் நிபந்தனை விதித்துள்ளதாக இன்னும் ஒரு செய்தியும் தினக்குரல் பத்திரிகையின் அதன் முன்பக்கத்தில் வெளிவந்துள்ளது. அதே போல அமைச்சர் கெஹலியவை கொல்ல சதி, தமிழ் பெண்ணுக்கு 20 வருட சிறை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அமைச்சர் கெஹலிய ரம்புக்கல்லவை படுகொலை செய்ய திட்டம் தீட்டியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள தமிழ் பெண் ஒருவருக்கு 20 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் திருநெல்வேலியைச் சேர்ந்த ராசலிங்கம் தாமரை வதனி என்ற பெண்ணுக்கே கேகாலை மேல் நீதிமன்றம் 20 வருட சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்ததாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. அதே போல உள பாதிப்புக்குள்ளான பெண்கள் மீண்டும் ராணுவ முகாமுக்கு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. ராணுவத்தில் இணைக்கப்பட்ட தமிழ் யுவதிகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமைக்கு இடமாற்றத்தினால் ஏற்பட்ட மன அழுத்தமே காரணம் என மருத்துவ சான்றிதழை பெற்றுக்கொண்ட ராணுவத்தினர் நேற்று மீண்டும் யுவதிகளை பயிற்சி முகாம்களுக்கு அழைத்து சென்றுள்ளதாக தெரிய வருகிறது என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர இன்றைய தினம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள திவ இன சிங்கள நாளிதழை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தி, குற்றவியல் பிரேரணைக்கு எதிரான மனுக்களை நிராகரிக்குமாறு சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்தில் தெரிவித்ததாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை திவ இன பத்திரிகை வெளியிட்டுள்ளது. அத்துடன் 5 வருடங்களுக்கு முன்னர் கேகாலை பிரதேசத்தில் காவல்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சுமத்திய 4 பேருக்கு கேகாலை மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளதாக இன்றைய ஒரு முக்கிய செய்தியை திவ இன வெளியிட்டுள்ளது. 5 வருடங்களுக்கு முன்னர் கேகால ஹரிவட்டன பிரதேசத்தில் சட்டவிரோத மதுபான உற்பத்தி நிலையம் ஒன்றை சுற்றி வளைக்க சென்ற 4 காவல்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தி அந்த குழுவிற்கு தலைமை தாங்கிய காவல்துறை சார்ஜன் ஒருவரை கொலை செய்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேருக்கு இவ்வாறு கேகால மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் மேஜர் ஜெனரல் சவேந்திர சில்வாவை தென்னாப்பிரிக்க காவல்துறையினரை கொண்டு கைது செய்து அந்நாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு தென்னாப்பிரிக்காவில் உள்ள விடுதலை புலிகள் அமைப்பு மேற்கொண்ட முயற்சி தோல்வி அடைந்துள்ளதாக திவைன இன்னும் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு தென்னாப்பிரிக்காவின் சட்ட விவகார மத்திய நிலையம் உதவியுள்ளதாகவும் எனினும் இந்த முயற்சி தோல்வி அடைந்துள்ளதாகவும் திவைன பத்திரிகையின் அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல சிரியாவின் டமஸ்கஸ் நகரில் கடும் மோதல்கள் நடைபெற்று வரும் நிலையில் அங்கு சிக்கியுள்ள 20 இலங்கையர்களில் 4 பேர் லெபனானுக்கான இலங்கையின் தூதுவர் ரஞ்சித் குணரத்ன மற்றும் கரிஸ்மாஸ் நிறுவனம் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையை அடுத்து மீட்கப்பட்டுள்ளதாக இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அத்துடன் 13வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் தொடர்பாக தனது நிலைப்பாட்டை அரசாங்கம் மாற்றிக்கொள்ளவில்லை எனவும் முன்னர் கொண்டிருந்த நிலைப்பாட்டிலே அரசாங்கமும் தாமும் இருப்பதாகவும் கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத் தெரிவித்துள்ளதாக இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள லங்கா தீப பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அந்த செய்தியும் 5 வருடங்களுக்கு முன்னர் கேகாலை பிரதேசத்தில் காவல்துறை சார்ஜன் ஒருவரை கொலை செய்து 4 காவல்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் மேற்கொண்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேருக்கு கேகால மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பு அளித்துள்ள செய்தியை இன்றைய பிரதான செய்தியாக லங்கா தீப வெளியிட்டுள்ளது. இதனை தவிர நாம் இன்றைய தினம் வெளிவந்துள்ள டெய்லி மிரர் பத்திரிகையும் விரைவாக பார்த்து விடலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, பத்திரிகை ஆசிரியர்களையும் இலத்திரனியல் ஊடக பிரதானிகளையும் நேற்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சந்தித்து கலந்துரையாடி அதை மையப்படுத்தி இன்றைய பிரதான செய்தியை டெய்லி மிரர் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதம் நடத்தப்பட்ட பின்னரே இது குறித்து சுயாதீன ஆணைக்குழு நியமிப்பது குறித்த இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை டெய்லி மிரர் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. ஏனைய செய்திகளை நாம் ஏற்கனவே சிங்கள மற்றும் தமிழ் நாளிதழ்களில் பார்த்திருந்ததால் அடுத்ததாக தமிழகத்திலிருந்து வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, பதவி உயர்வு இட ஒதுக்கீடு மசோதா தாக்கல், சமாஜ்வாதி வெளிநடப்பு, திங்கட்கிழமை வாக்கெடுப்பு என்ற பிரதான தலைப்புடன் தினமணி வெளிவந்துள்ளது. சமாஜ்வாதி கட்சியினரின் கடும் எதிர்ப்புக்கு இடையே அரசு பணியில் SC ST பிரிவினருக்கு பதவி உயர்வில் இட ஒதுக்கீடு வழங்கும் மசோதா மாநிலங்களவையில் வியாழக்கிழமை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதாவுக்கு பாஜக உள்ளிட்ட பெரும்பாலான கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. சமாஜ்வாதி வெளிநடப்பு செய்தது. மசோதாவை நிறைவேற்றுவதற்கான வாக்கெடுப்பு திங்கட்கிழமை நடைபெறுகிறது என அந்த தினமணியின் பிரதான செய்தி நின்று செல்கிறது. அதே போல குஜராத் முதற்கட்ட தேர்தலில் 67% வாக்குப்பதிவு என்ற தலைப்பில்
இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அத்துடன் சொத்து குவிப்பு வழக்கு முலாயமுக்கு பின்னடைவு, விசாரணையை தொடர சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. சமாஜ்வாதி கட்சி தலைவர் முலாயம் சிங், அவரது மகனும் உத்தரப்பிரதேச முதல்வருமான அகிலேஷ் யாதவ் ஆகியோர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையை சிபிஐ தொடரலாம் என்று உச்சநீதிமன்றம் வியாழக்கிழமை உத்தரவிட்டதாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. அதேபோல வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை என்ற தலைப்பில் சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் ஒரு வானிலை குறித்த ஒரு செய்தியையும் தினமணி பத்திரிகை அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இதனை தவிர நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள தின மலர் பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தி, ராஜ்சபாவில் சமாஜ்வாதி கட்சி அமளி, இடஒதுக்கீடு மசோதாவுக்கு எதிர்ப்பு என்ற பிரதான தலைப்புடன் தினமலர் வெளிவந்துள்ளது. அரசு பணிகளுக்கான பதவி உயர்வில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் மலைவாழ் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து ராஜ்சபாவில் முலாயம் சிங்கின் சமாஜ்வாதி எம்பிக்கள் நேற்று கடும் ரகளையில் இறங்கினர். இதையடுத்து 2 எம்பிக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் அடுத்தடுத்து வெளியேற்றப்பட்டதால் அந்த கட்சியைச் சேர்ந்த மற்ற எம்பிக்களும் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்ததாக தினமலரின் இன்றைய பிரதான செய்தி நின்று செல்கிறது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.